சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம விளக்கேற்றும் போது கொல்லைப்புற கதவை சாத்தணும், கொல்லைப்புற ஜன்னல் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இது சும்மாலாம் சொல்லலை, அதற்கும் ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஃப்ளாட்ல தான் இருக்கிறோம், எங்களுக்கு கொல்லைப்புற கதவெல்லாம் கிடையாது, எங்களுக்கு கொல்லைப்புற ஜன்னல்லாம் கிடையாது அப்படின்னும் போது உங்களுக்கு மெயின் டோருக்கு இருக்கு, உங்களுக்கு மெயின் டோர் இருக்கு, மெயின் டோருக்கு ஆப்போசிட் என்ன ஒரு ஜன்னலாக இருந்தாலும் அதை நீங்க சாத்திடுங்க. விளக்கேற்றும் போது சாயந்தரத்துல, பகல்ல நான் சொல்லலை, சாயந்தரத்துல விளக்கேற்றும் போது அந்த ஜன்னல் சாத்தணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. எதற்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கொல்லைப்புறத்துல நிறைய செடிகள் மரங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க, செடி கொடி மரம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. விளக்கேற்ற நேரம் அந்த நேரத்துல அந்த இருள் சூழக்கூடிய அந்த நேரத்துல நம்ம லைட்டு போட்டோம், இல்லை ஒரு சிம்னி விளக்கு ஏற்றணும், இல்லை ஒரு ராந்தல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு ஒளியினுடைய அந்த ஒரு ஈர்ப்புக்கு, அந்த வெளிச்சத்துக்கு கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் பூச்சிகள் இதெல்லாம் பறந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்த பிறகு நான் அந்த காலத்துலாம் என்னங்க, ஓலை வீடு, குடிசை வீடு, சின்னதாக அந்த ஓட்டு வீடு, ஷீட்டு போட்ட வீடு, இப்படி தானே இருந்தது. அந்த மாதிரி வரும்பொழுது இரவில் அந்த வண்டுகள் நம்மளை கடிக்கிறது, பூச்சி நம்மளை கடிக்கிறது, அதன் மூலம் ஏதாவது நமக்கு தொற்றுகள் வர்றது, அதன் மூலம் ஏதாவது காய்ச்சல் வர்றது, உடம்புக்கு முடியாமல் போகிறது, இதெல்லாம் இருக்கும். அலர்ஜி வரும், ஒவ்வாமை வரும், இதெல்லாம் வரும். அப்படின்றதுனால அந்த காலத்தில் விளக்கேற்றும் போது கொல்லைப்புற ஜன்னலை மூடிடுங்க, மகாலட்சுமி வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உடம்புக்கு முடியாமல் வந்துட்டாலே நாம் படுத்துருவோம். உடம்புக்கு முடியாமல் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் ஒரு விதமான ஒரு மன நிம்மதின்றது குறைஞ்சிடும். என்னடா குழந்தை எப்படி படுத்துருச்சு உடம்புக்கு முடியாமல் அப்படின்னு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொலிவுன்றது போயிடும். நம்ம பொலிவிழுந்து காணும்பொழுது கணவருக்கு என்ன இப்படி இருக்கிறாங்களே வீட்டில், என்னாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமே என்ன ஆகும், ஒரு விதமான சோகத்துக்கு போயிடுவாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அம்மா சோகமாக இருக்காங்க, குழந்தையும் அம்மாவும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கணவர் என்னடா குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு கணவரும் சோகமாயிடுவார். அதே மாதிரி நமக்கே கூட உடம்பு சரியில்லை படுத்துட்டோம் அப்படின்னாலும், என்னடா ஓடி ஆடி வேலை செஞ்சுன்னு இருப்பா, ஏதாவது ஒன்று அப்படி இப்படி போயின்னு வந்துட்டு இருப்பா, இப்படி படுத்துட்டாலே, இப்படி முடியாமல் கிடக்கிறாளே அப்படின்னு கணவர் நினைப்பாங்க. கணவருக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு மனசு கேட்காது. ஸோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு. இதுதான், இந்த ஒரு காரணம் தான் கொல்லைப்புற ஜன்னலை சாத்துங்க அப்படின்னு அந்த காலத்தை சொன்னாங்க. கொல்லைப்புற ஜன்னல் அப்படின்போது அதுதான், வெளியில் நிறைய செடி கொடி மரங்கள் இதெல்லாம் இருக்கும், அதில் பூச்சி வண்டு அது இது இருக்கும், பறவைகள் இருக்கும். அப்போல்லாம் என்ன மண்ணு தர அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேருந்து ஏதாவது உள்ளே வந்துடக்கூடாது, அதன் மூலம் நமக்கு பாதிப்பு உண்டாயிடக்கூடாது அப்படின்றதுனால கொல்லைப்புற ஜன்னலை மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் அந்த மாதிரி மூடி வைக்கிறது நமக்கு பாதுகாப்பானது தானே இரவு தூக்கத்துக்கு, அதுக்காக தான் இதை சொல்கிறது. அதனால மகாலட்சுமி வெளியே போயிடுவா அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான தொற்றுகள் மூலம் நாம எனர்ஜி இல்லாமல் போயிடுவோம், அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படின்றது குறைஞ்சிடும், மந்தமாக ஆயிடுவோம், சோம்பலாக ஆயிடுவோம். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. சரிங்களா? இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.